முட்டை கிரேவிக்கு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடித்ததும் பட்டை சோம்பு சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு சேர்த்திருக்கோம். மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ முட்டை சேர்த்திக்கலாம். வேக வச்ச முட்டையை உரிச்சு வச்சுருக்கோங்க, சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விடலாங்க. எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா இதே மாதிரி பிரட்டி விடுவாங்க. அரைக்கிறதுக்கு வரமல்லி, வரமிளகாய், மிளகு, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட முட்டை எண்ணெயில் நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ அரைச்ச விழுதை சேர்த்திக்கலாங்க. நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்க விழுதை சேர்த்திக்கலாம். விழுது சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா இப்படி கலந்து விடலாங்க. நம்ம போட்ட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, அது கூட முட்டையை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். அது கூட நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்திருக்கோம். நல்லா கலந்து விட்டுருக்கோம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு கொதி வரட்டுங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், கிரேவி இப்போ நல்லா கொதிச்சு நமக்கு பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் போல் தோணுது. சூப்பரான முட்டை கிரேவி நமக்கு தயாராகிக்கிட்டே இருக்குது. நம்ம ஏற்கனவே முட்டை ஃப்ரை பண்ணும்போது உப்பு போட்டிருந்தோங்க. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. கிரேவிக்கு தேவையான ஒரு தக்காளி பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்திருக்கோங்க. தக்காளி பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு கிண்டி விட்டுக்கலாம். இந்த தக்காளியோட பச்சை வாசம் போனால் நமக்கு இந்த முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. முட்டை கிரேவி ரொம்பவே சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கருவேப்பிலை, மல்லி தூவி இறக்கிக்கலாங்க. இந்த மாதிரி ரொம்பவே சூப்பரான சிம்பிளான முட்டை கிரேவி நீங்களும் செய்யணும். ரெகுலராக இது மாதிரி சிம்பிளான டிஷ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம லோடா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.